இன்றைக்கி ஆடி கிருத்திகை. இந்த வருடம் ஆடி மாதம் 2 கிருத்திகை வருகிறது. இது முதல் கிருத்திகை. இன்றைக்கி மயிலம் முருகனை நம்ம பக்தி செய்யலாம். சூரபத்மன் தான் செய்த தவறுக்கு மனம் வருந்தி மலை வடிவத்தில் அமர்ந்து தவம் இயற்றுகிறான். அந்த தவத்துக்கு மெச்சிய முருக கடவுள் என்ன வரம் வேணும்னு கேட்டவுடனே, நான் உங்களுடைய வாகனமாகணுன்னே அவனை மயிலாக மாற்றி தன்னுடைய வாகனமாக்கி கொண்டார். நீங்கள் நான் தவம் இயற்றிய இந்த மலையிலேயே தங்கியிருக்க வேண்டும்னு விருப்பம் தெரிவித்தப்ப, பிற்காலத்தில் பாலசித்தர்னு ஒருத்தர் வருவார், அவர் காலத்தில் அது நடக்கும்னார். அதே மாதிரி பாலசித்தர் தவம் இயற்றிய பிறகு இந்த கோவிலிலே முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேத கல்யாண முருகனாக இருக்கிறார். மயில் வடிவத்தில் இருந்ததுனால இந்த மலைக்கு மயூராசலம்னு பேர். அது மருவி மயிலம்னு ஆயிடுச்சு. திண்டிவனத்துக்கிட்ட பசுமையான வயல்கள் சூழ்ந்த வெளியில் நொச்சி மரக்காடுகள் நிறைந்த மலை, சின்ன மலை. படியேறுவதற்கு வசதியான படிக்கட்டுகள், கார் செல்றதுக்கும் பாதை உண்டு. முருகப்பெருமானுக்கு முதல்ல நொச்சி இலைகளால் தான் மாலை போடுவாங்க, உற்சவருக்கும் மூலவருக்கும். இந்த கோவிலில் 3 உற்சவர் உண்டு. முதல் உற்சவர் பாலமுருகன், வள்ளி தேவசேனா சமேத பாலசுப்பிரமணிய சுவாமி. இவர் பகலில் வெள்ளி காப்புலையும் மாலையில் தங்க காப்புலையும் இருப்பார். இவர் தான் கிருத்திகை மற்றும் பங்குனி உத்திர உற்சவங்களெல்லாம் பார்ப்பார். அடுத்தது முத்துக்குமார சுவாமி, வள்ளி தேவசேனா சமேத முத்துக்குமார சுவாமி தீர்த்தவாரி கண்டருள்வார் பாண்டிச்சேரி கடலுக்கு போய். அதே மாதிரி 3வது அறுமுக கடவுள், அவர் தான் சூரபதுமனை வதம் செய்வார். அவர் கூட அந்த வீரபாகுவனுடைய உற்சவர் சிலை இருப்பதும் சிறப்பு. இந்த கோவிலில் வேல் வாங்கிறது அந்த பாலசித்தர் இருந்தார் இல்லையா, அவருடைய சன்னதியிலேருந்து தான் வேல் வாங்கி வருவாங்க. இது ஒரு கல்யாணத்தலம், மிகவும் அழகான கோவில். மயிலம் முருகன். இன்றைக்கி ஆடி கிருத்திகை முன்னிட்டு மயிலம் முருகனை, அழகு முருகனை நாம் பக்தி செய்தோம். சிறிய மலை, மலையின் மீது 5 நிலை ராஜகோபுரம். நேஷ்னல் ஹைவேஸில் சென்னை டு திருச்சி போகிற பாதையில் ரொம்ப அழகாக தெரியும். மலை மீது அந்த கோபுரமும் கோவிலும் பார்க்கவே பரவசமாக இருக்கும். மயூராசலம் மயிலம் முருகன். திருவடிகளே சரணம்.